26 ஜனவரி நம் நாட்டின் குடியரசு தினம். டெல்லியில ரிபப்ளிக் டே பரேடு நடக்கும். அந்த ரிபப்ளிக் டே பரேட நீங்க அனைவருமே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு அது ரொம்ப அழகாவும், அதே நேரத்தில ஆச்சரியத்தையும் குடுத்திருக்கும். அந்த ரிபப்ளிக் டே பரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ற நம் நாட்டின் ராணுவ வீரர்கள் எவ்வளவு எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த ரிபப்ளிக் டே பரேட்ல நம் நாட்டின் ராணுவ வீரர்களான, அதாவது தற்போது சிஏபிஎஃப்னு அழைக்கப்படுற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ், அந்த சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி இந்த போர்சஸ்லாம் அவங்க படையின் சோல்ஜர்ஸ அணி அணியா அவங்க ஒரு அணிவகுப்பா நடத்துவாங்க. இதுல வந்துட்டு ரிபப்ளிக் டே பரேடு முடிஞ்ச உடனே எந்த ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் அப்படின்னு அந்த ஃபோர்ஸஸோட அணிவகுப்பை பொறுத்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி பெட்டரா பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து அவங்கள வரிசைப்படுத்துவாங்க. ஸோ அதற்காகவே ஒவ்வொரு ஃபோர்ஸுமே நம்ம தான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபுல் எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. எப்படி இவ்வளவு அழகா ஒரே மாதிரி பண்றாங்க அப்படின்றத நம்ம பல பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். இதற்கு பின்னாடி நம் நாட்டின் ராணுவ வீரர்களோட மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. அந்த ரிபப்ளிக் டே பரேடு பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரில் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு உடல் ஃபிட்னஸ், உடல் வலிமை மிக மிக அதிகமா தேவை. ஒரு ஜிம்முக்கு போய் உடல் ஃபிட்னஸ் பண்றதை விட அதிகமா காலையில எக்ஸசைஸ் பிடி எல்லாம் பண்ணுவாங்க. அதை காட்டிலும் மிக அதிகமான உடல் வலிமையும் உடற்பயிற்சியும் அந்த ட்ரில் பண்றதுக்கு தேவை. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த ரிபப்ளிக் டே பரேட் நடக்கிற அந்த இந்தியா கேட் பக்கத்துல அங்க போய் அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரிபப்ளிக் டே பரேட் நடக்கிற மாதமான ஜனவரி டயத்துல மிக அதிகமான குளிர் டெல்லியில இருக்கும். டிசம்பர், நவம்பர் டயத்துல இருந்தே பனி குளிர் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டயத்துல இருந்தே இந்த ரிபப்ளிக் டே பரேடுக்காக பிராக்டிஸ் பண்ற சோல்ஜர்ஸ் அவ்வளவு குளிர்லையும் பனிலையும் அதை பொருட்படுத்தாம தங்களோட உடலை வருத்தி அவங்க கஷ்டப்பட்டு அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க குளிருக்கான அந்த க்ளோத்திங் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டுலாம் பரேட் பண்ண முடியாது. அவங்க பரேட் பண்றதுக்குரிய அந்த ட்ரில் ட்ரெஸ்ஸை மட்டும் தான் போட முடியும். அதிகமாக தான் கரம் ஷர்ட், அந்த ஷர்ட் போட்டால் கொஞ்சம் குளிர் கம்மியாக அடிக்கின்ற மாதிரி அந்த கரம் ஷர்ட், அதெல்லாம் அந்த ரிபப்ளிக் டே பரேட் ப்ராக்டிஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஷர்ட் மட்டும் தான் போட்டுப்பாங்க. நார்மலாக அந்த பரேடில் அவங்க என்ன ஒரு க்ளோத்திங் யூஸ் பண்ணுவாங்களோ அதை மட்டும் தான் போட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் பனியும் பொருட்படுத்தாமல் உடலை வருத்தி அவங்க அந்த ப்ராக்டிஸில் ஈடுபடுவாங்க. அந்த 2 மாதம் ப்ராக்டிஸில் அவங்க இந்த கையை வீசி நடக்கும்போது இந்த ஷோல்டரே தேஞ்சிடும். அந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க காலில் வந்துட்டு அந்த புதிங்காலில் தான் நடக்கணும். அவ்வளோ ஈஸி கிடையாது. உடல் ஃபிட்னஸ் இல்லாமல் இந்த ஒரு பரேடு சாத்தியமே கிடையாது. அதனால அந்த பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணுற சோல்ஜர்ஸ் ஒவ்வொருத்தவங்க உடல் வலிமையாக ஃபிட்னஸ் அவங்க இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நைட்டு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல போய் பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதிகாலையில 6 to 7 அந்த டயத்துக்குள்ள எவ்வளவு குளிர் அதிகமா இருக்கும்னு யோசித்து பாருங்க. அதுக்குள்ளே அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அதை தாண்டினா அங்க வந்துட்டு பொதுமக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமான பொதுமக்கள் வரும்போது அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகவே 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த இடத்துல போய் 3 மணிக்கெல்லாம் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி 6, 7 மணிக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. டெய்லி கிட்டத்தட்ட 2 மாசம் அந்த குளிர் டயத்துல இப்படிதான் சோல்ஜர்ஸ் மிக மிக கஷ்டப்பட்டு இந்த பிரேடுக்காக உழைக்கிறாங்க.